நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. எவ்வளவு நல்ல பொண்ணு இல்லடா ரத்தி. கொஞ்சம் கூட பந்தாவே இல்லாம ரொம்ப நாள் கூட பழகின மாதிரி ரொம்ப சாதாரணமா பேசுறல்ல. என்னெல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கடா. ஏன் இவ்வளோ அல்பமாக நடந்து பண்ண தெரிஞ்சுதா இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு உன்னை கூட்டு வந்திருக்க மாட்டேன். என்னடா என்னடா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்? ரொம்ப டீசெண்டா ஒரு 6 அடி தள்ளி உட்காந்து தானே பேசினேன். டீசன்சின்றது தள்ளி உட்காந்து பேசுறதுல மட்டும் இல்லை, பேசுற வார்த்தையிலையும் வேணும். இனிமே அவன் என்ன மதிப்பாளா? நீ வருத்தப்படுற அளவு ஒண்ணுமே நடக்கலையடா. ஏண்டா ரத்தியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை, அவளை பார்த்து நான் பாராட்டணும் அப்படின்னு ஒத்த காலம் நினையா இல்லையா? ஆமா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா என்ன பேசிருக்கணும் உடனே? உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், நல்லா இருந்தது, நல்லா பாடுனீங்க, அவ்வளோதானே பேசணும். அவ்வளவுதானே பேசினேன். உனக்கு கல்யாணம் ஆகணும் ஒரு பெரிய பொய்யை அவுத்து விட்டுருக்க நீ. அது நீ பக்கத்துல இல்லையேன்னு சும்மா அடிச்சு விட்ட. அந்த சமயம் பார்த்து நீ வந்து கேட்டு தொலைச்சிட்ட. ஏண்டா ராஸ்கல், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவன் நான். ஆமா, பெரிய ரதியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கருப்பு ராட்சசை என் தலையில கட்டி வச்சுட்டு பேசுறான் பேச்சு. ஏண்டா உள்ள மாதிரி கருப்போ சகப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஒரு அருந்ததி கழுத்துல தாலியை கட்டிட்டு அவ வீட்டில் இருக்கும்போதே உனக்கு கல்யாணம் ஆகல நீ போய் சொல்லியிருக்கனா உன்னை தூக்குல போட்டா என்ன? இதுக்கு ஒரு கட்டு மேல ஒரு பொய் சொன்னேன். இப்போ என்னங்கிற? அவளை பார்த்தா நீ கூட அப்படிதான் சொல்லியிருப்ப. எது எது நானா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இன்னும் ஆகல. நானும் அப்படிதான் சொல்லியிருக்கேங்கிறியா இல்ல சொல்லியிருப்பேங்கிறியா? சொல்லியிருக்கலாங்கிற. சொல்லியிருக்கலாம், நீயா இமேஜின் பண்ணி சொல்ற? சரி விடுறா. அத்தை பேசும்போது சட்டுன்னு வாயில வந்துருச்சு கல்யாணம் ஆகலைன்னு. இதை போய் பெருசா இல்ல இல்ல இன்டென்ஷனோட தான் சொல்லியிருக்க நீ. அதான் டையெல்லாம் கட்டிட்டு வந்தேன். அழகா ஒரு பொண்ணு பார்த்த உடனே தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஒருத்தருக்கு சொல்றதுக்கு எப்படி மனசு வரும்? தெரியாம சொல்லிட்டாங்கன்னா விட மாட்டேங்கிறிய. ஆமாண்டா, இன்டென்ஷனோட தான்டா சொன்னேன். அருந்ததியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதை விட நான் பேச்சுலர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அப்படிதான் சொன்னேன், அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? அப்படிதான். ஏண்டா உனக்கு அவ்வளோ தெரியுமா? அருந்ததியை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ இவ்வளோ துணிச்சலா பேசுறேன்னா இதுக்காக நீ அனுபவிக்க போற. சுந்தரமாவது மறைஞ்சிருந்து தான் வாட்ச் பண்ணாரு, அருந்ததி உன் மனசுக்குள்ளே உட்காந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அது தெரிஞ்சிருந்தும் நீ ரத்திக்கிட்ட அசடு வழிஞ்சிருக்க. உனக்கு கல்யாணம் ஆகலை, நான் பேச்சுலர் அப்படின்னு போய் சொல்லியிருக்க. போ நீ வீட்டுக்கு போ. இங்கே நடந்தது அத்தனையும் வரிக்கு வரி சொல்லி உன்னை நாராக கிழிக்க போறா. நீ சொன்ன பொய்க்கெல்லாம் புரட்டி புரட்டி எடுக்க போறா உன்னை. நீங்க உன்னை தீபாவளி தான் வீட்டில் போ, நல்லா அனுபவி போ. அப்படியே நில்லுங்க. எங்க இருந்து வரீங்க? என்ன திடீர்னு கேட்குற? ஆஃபீஸ்ல இருந்தா? உண்மையை சொல்லுங்க, ஆஃபீஸ்ல இருந்தா வரீங்க? என்ன மிரட்டுற? ஆஃபீஸ்ல இருந்தா வரேன். வீட்டுக்கு கிளம்பும்போது எம்டி ரூமுக்கு கூப்பிட்டாரு, ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு, இருந்து பேசிட்டு வரேன். யார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரதா சொன்னீங்க? எம்டி, உங்க அப்பா. இவர் எங்க இங்க வந்தாரு? ஆபீஸ்ல கூட பேசிட்டு இருந்தாரு. மாமா, இருட்டுல உட்காந்து என்ன பண்றீங்க? பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு. பொம்மை துப்பாக்கி? சரி சரி சரி, நெஜம்தான் நெஜம்தான். நெஜ துப்பாக்கி வச்சுட்டு என்ன பண்றீங்க? என் மக ஒவ்வொரு நாளும் மனவேதனையால சாகிறத விட விதவையா இருக்கிறதே மேலுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதனாலதான் துப்பாக்கியை தொடச்சு தோட்டா ரொப்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, கேட்கறதுக்கே நல்லா இல்ல. இவ விதவையானா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? பாவம், உங்க அப்பா ஒன்ன பெத்தாரு, சரி, எதுக்கு ஒரு துப்பாக்கியும் பெத்து கையில வச்சிருக்காரு? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறீங்க? நீங்களே மறைச்சாலும் நடந்தது அத்தனையும் எனக்கு ஒண்ணு விடாம தெரியும். சரி, தெரியட்டும். நேத்து ஆகாஷோட கச்சேரிக்கு போனீங்களா? போனேன். பாட்டை ரசிச்சீங்க? ரசிச்சேன். அந்த ரதிய நேரா பார்த்து உடனே பாராட்டணும்னு துடிச்சீங்க. துடிச்சேன். அதுக்காக துப்பாக்கியா? அத்தோட நின்னா பரவாயில்லையே. அவ்வளவுதான் அவ்வளவுதான், சத்தியமா அவ்வளவுதான்.
ஆ. ஆகாஷோட இன்னைக்கு அவ வீட்டுக்கு போனதும் அவகிட்ட என்ன சொன்னீங்க? உங்க வைஃபுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேக்குறா அவ. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வைஃபா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்லல நீங்க? அப்படி சொன்னா உடனே அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க மாட்டாளான்னு ஒரு சபலம் உங்களுக்கு. பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைப்பா. நான் கருப்பா இருக்கேங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அது நான் தாண்டி வந்துட்டேன். ஏதோ கல்யாணம் ஆகலைன்னு மறந்து போய் சொல்லிட்டேன். வாய் தவறி சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய விஷயம் வாய் தவறி வந்துருச்சா? சரி, ஆகாஷ் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? அருந்ததி மாதிரி ஒரு கருப்பு பொண்ணுக்கு புருஷன் சொல்லிக்கிறத விட நான் ஒரு பேச்சுலர் அப்படின்னு சொல்லிக்கிறதே பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு வாய் கூசாம சொல்லல? ஆமா ஆமா சொன்னேன். நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன அணுவா சாகடிக்கிறியே, அந்த வேதனை வெறுப்புல சொன்னேன். என்ன இப்போ முதுகுலாம் சுடக்கூடாது கோழையாட்டம். என்ன கையும் குளமா பிடிச்சு கழுவு மரத்துல ஏத்துறதுக்கு துப்பாக்கியும் கையுமா அவங்க அப்புறம் வர சொன்னியா? உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு நேரமால? ஏயா ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ பெத்தது ஒண்ணு, அதுவும் பேய். இந்த பேயை ஏதாவது புளிய மரத்துல கட்டி வைக்க வேண்டியதானே? ஏன் தலையில கட்டி வச்சு ஏன் உயிரை வாங்குற? அவர் என் அப்பா மட்டும் இல்ல, உங்களுக்கு முதலாளியும் கூட. அவர்கிட்ட என்ன தாறுமாறா பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேசுவேன். என் இஷ்டத்துக்கு பேசுவேன், இஷ்டத்துக்கு நடந்துப்பேன். எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன். வேணப்பா, வீணா ஒரு தோட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. யாராவது அழகா சேப்பா ஒரு பொண்ணு உங்களை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இன்னும் ஆகலன்னு சொல்வேன். என்னடி? என்னடா அருந்ததி உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்க போறான்னு சொன்னதுக்கே இப்படி அரண்டு போய் நிக்கிறிய? அப்புறம் என்ன ரத்திக்கிட்ட போயிட்டு உனக்கு வாய் சவடால பொய் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு? அது வந்து இல்லை வந்துலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் கிளியராக மனசில் தெரிஞ்சுக்கோ. இனிமேல் எப்பேற்பட்ட அழகையை பார்த்தாலும் அவன் நமக்கு இல்லை, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த ஜென்மத்தில் அந்த சாப்டர் ஓவர். அதனால் கௌரவமாக கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வேற எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது. அருந்ததிக்கு கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கிறதுனால நான் பயந்து நடுக்கிறேன். அவளும் சப்னா மாதிரி ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா உன்ன மாதிரி நானும் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். தலைவிதி. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரத்தி தனியாக இருக்கான்னு நினைக்காத, அவளுக்கு ஒரு பாட்டி இருக்கா. அந்த பாட்டியை சாதாரணமாக நினச்சிடாத. இப்படி தான் ஒரு வாட்டி ஒருத்தன் ஃபேன்னு சொல்லி ரத்திக்கு கை கொடுத்தான். அதை பாட்டி பார்த்துட்டா. என்ன பண்ணா தெரியுமா? அம்மிக்கல் தூக்கி ஒரே போடு. கை கொடுத்த வலது கை நசுக்கி போச்சு, சப்பாத்தி மாவு மாதிரி. ஐயோ, அப்புறம் என்ன, நசுக்கி போட்ட கையை பிடுங்கி போட்டு மரத்தில் ஒரு கை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் லோன்னு. அதான் அதே தான். பி கேர்ஃபுல். இனிமே என் நாலேஜ் இல்லாமல் இந்த ஏரியா பக்கமே தலை காட்டக்கூடாது சொல்லிட்டேன். நீ என்ன பேட்ட பிஸ்தாவா? இல்லை, உனக்கு பிஸ்தா வீட்டில் இருக்கான். போயிட்டு அருந்ததியோட மண்டக படிக்க வாங்கிக்கோ. மிஸ்டர் ஆகாஷ். வந்துட்டேன் சார். இந்தாங்க சார், எல்லா பேப்பர்லையும் கழுத்து போட்டாங்க. எத்தனை கழுத்து சார் ஒரு வெளிநாடு போகிறதுன்னா? பாவம் சார், கை வலிச்சிருக்கும் சார் அவங்களுக்கு. திட்டிருப்பாங்களே. திட்டினா என்ன சார், ரிசல்ட் தானே முக்கியம். ஐ லவ் யூ. அது என்ன ரிசல்ட்டோ, பரீட்சை ரிசல்ட் மாதிரி ரிசல்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் வரோம் சார். சார், எங்களை பற்றி ஏதாவது சொன்னாங்களா உள்ள? சொன்னாங்களே, அவங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டுமா? சொல்லுங்க. அந்த 2 காம்படிஷன்ஸும் போயாச்சான்னு கேட்டாங்க. நீதானா? நான் பயந்து போயிட்டேன். நானே கொலை நடுங்கி போய் இருக்கேன். நீங்க வேற எதுக்கு இன்னும் கத்தி பயமுறுத்துறீங்க? நீ வந்து ஷேடோ போட்ட, அதான் நான் கத்திட்டேன். ஆனால் உன்னை விட ஒரு ஷேடோ உயரமாகவே இருந்தது. 11 மணிக்கு ஜோக் அடிக்கிறீங்களா? தூங்கலையா? தூக்கம் வரலடி. யாரோ என் காதுகிட்ட வந்து சந்திரபாபு என் கூட வா, சந்திரபாபு என் கூட வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருந்தது. யாரு?
தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? நீங்களா ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க, அதான் இப்படியெல்லாம் பயம் வருது. இது இப்போ வந்த பயம் இல்லடி. என்னைக்கு அறந்ததிட்ட ஏதோ சேஞ்சு தெரிஞ்சுதோ அன்னிலேருந்தே நான் பயந்து போயிருக்கேன். உனக்கு தூக்கம் இல்லையா? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்ன ஹார்ட் அட்டாக்ல அனுப்பி வச்சிரும். பாருங்க, இன்னும் ரமணி கூட தூங்கவே இல்லை. என்னாச்சுமா? குள்ளமாக ஒரு உருவம் என் கழுத்தில் மிதிச்சுக்கிட்டு ஓடின மாதிரி இருந்தது. நான் அப்படியே வாயை அடைச்சி போய் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டேன். அப்புறம் தூக்கமே வரல. உனக்கு என்ன சிரமணி? ஏதோ சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுப்பா. ஆம்பளை சிரிப்பா பொம்பளை சிரிப்பா? பொம்பளை சிரிப்புப்பா. போனா அது ஏற்று விட்டு டிவியிலேருந்து வந்த சிரிப்பா இருக்கும். அப்போ என் கழுத்தில் ஏறி மிதிச்சது நம்ம ராஜாவாக இருக்கும். அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடினவன் உன் கழுத்து மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிருப்பான். அப்போ உங்களை கூடவான்னு கூப்பிட்டது உங்களுக்கு கடன் கொடுத்த கடங்காரனா? பாருங்க, இந்த மாதிரி வேண்டாத பயத்தை முதல்ல விடுங்க. அண்ணி பழையபடி ஆகணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஏமோனா சில பேருக்கு இந்த டிஎஸ்பி பவர் வரும்னு சொல்லுவாங்களே. அப்பா, அது டிஎஸ்பி இல்லை, இஎஸ்பி. ஒரு எஸ்பியும் இல்லை. கௌதமுக்கு கல்யாணம் ஆன உடனே கணபதி ஹோமமும் சுமங்கலி பூஜையும் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அது செய்யாதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணினாக்க அருந்ததி வந்து நிற்பாளா இல்லை அவள் நிழல் வந்து நிற்குமா? அவளை பேய் பிசாசுன்னு நினச்சிட்டிங்களா? யாரும் தூங்கலையா? என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறீங்க? எழுந்து நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, இந்த வீடு பழைய மாதிரி இல்லை. முன்னெல்லாம் எவ்வளோ கலகலப்பா சிரிச்சு பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரே ஜாலியாக இருப்போம். இப்போ என்னடனா ஒரே அமைதியாக இருக்கு. மாமா, நான் யாரு? அதான் தெரியல. உங்கள் மருமகளை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? பயம் இல்லை, அது அது புது மரியாதை வந்திருக்கு. தேவையில்லாமல் ஏன் மரியாதை கொடுக்குறீங்க? அத்தை, எங்கே போச்சு உங்கள் பாட்டெல்லாம்? ரமணி, நீயும் இவங்களோடலாம் சேர்ந்துட்டு ஒரே டல் ஆயிட்ட. நோ, நான் இந்த வீட்டுக்கு வந்த போது இந்த வீட்டில் எல்லாரும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கணும். கம் ஆன். அத்தை, உங்கள் கணீர் குரல்ல ஒரு பாட்டு பாடுங்களேன். கம் ஆன், வில் ஆல் என்ஜாய். இப்போ வா. கேட்கும் போதே பாடிடு, அதான் நல்லது எல்லாருக்கும். பாடுங்களேம்மா. நானே வருவேன் இங்கும் அங்கும், நானே வருவேன் வருவேன் வருவேன். என்னது பேய் பாட்டெலாம் பாடுறீங்க? ஏன் பிடிக்கலையா? அத்தை, உங்களுக்கு எத்தனையோ பிரமாதமான பாட்டெலாம் தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த பாட்டை பாடுறீங்க? ஜனரஞ்சகமாக ஒரு பாட்டு பாடுங்களேன். கம் ஆன். ஊ லலலா ஊ லலலா ஊ லலலலலலலல ஊ லலலா ஊ லலலா ஊ லலலலலலல. மன்னா மதுர மாமர கிளையிலே பச்சைக்கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் ரக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி என்னை கேட்ட என்ன நான் பாடுவேன். ஊ லலலா. என்ன அவ்வளோதானா? ராக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, ராக்கோடி மேளம் தட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, சங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு சங்கு ஜக்கு சா, சங்கு ஜக்கு சடக்கு ஜக்கு சங்கு ஜக்கு சா. டான்ஸ் ஆடுவீங்களே? ₹1 தாரேன்னு உனப்பு தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். ₹1 வேணாம், உனப்பு தட்டும் வேணாம், ஒத்துக்கிட மாட்டேன், ஒதுங்கி நில்லு மாமோய். ₹10 தாரேன், ஒரு பதக்கம் சங்கிலி தாரேன், பச்சை கிளி வாடி நம்ம வடக்கு பக்கம் போவோம். மூச்சு வாங்குது, போதுமே, இன்னொரு நாளைக்கு வச்சுப்போமே. சரி, ஓகே ஓகே, குட் நைட். குடும்பத்தில் இந்த சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும்னா இனிமே எல்லாத்தையும் என் மனசோடையே வச்சுக்கணும். யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாமல் நடந்துக்கணும். அப்போதான் பாவம் இவங்களாவது நிம்மதியாக இருப்பாங்க.
அருந்ததி, ஏங்க இப்படி கூச்சல் போடுறீங்க? நான் என்ன பேயா பிசாசா? ஏங்க வரத்துக்கு இவ்வளோ லேட்டாக இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி லேட் ஆகும்னு சொல்லியிருக்க கூடாதா? எனக்கு ஒரே கவலையாக போச்சு. யாருக்கு ஃபோன் பண்ணுறது, எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சுங்க. இப்போதான் சாமி கிட்ட வேண்டிட்டேன், உடனே வந்துட்டீங்க. கௌதம் டெஸ்ட் பண்றாடா, உன்ன டெஸ்ட் பண்றா, உஷாராயிரு. என்ன பேச்சையே காணும்? உங்க அப்பா வந்திருந்தாரா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? இல்ல, அவர் இங்க வந்துட்டு போன மாதிரி ஒரு வாசனை வருது. என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா ஊர்லயே இல்ல, ஹைதராபாத் போயிருக்காரு. அப்படியா? ம் ம் ஆஹா. நான் எங்க போயிருந்தேன்னு உனக்கு தெரியாதா? என்ன கேக்குறீங்க? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நீ போய் சொல்ற, உனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேங்க, எனக்கு தெரியாது. அன்னைக்கெல்லாம் நான் பேசினது அப்படியே வரிக்கு வரி சொன்னேன். அதுவா, சும்மா ஒரு கற்பனையில சொன்னேன். காக்கா உட்கார பழம் விழுந்த மாதிரி சரியா இருந்துச்சு. அதை வச்சு எப்பவுமே சொல்லிட்டு இருக்க முடியுமா? ம் ஆஹா. அதை விட பெட்ரூம்ல நான் மனசுல நினைச்சதெல்லாம் அப்படியே சொன்னியே, அது எப்படி? நீங்க தூக்கத்துல உளறிட்டு இருந்தீங்க, அதை வச்சு சொன்னேன். ஆஹா. அப்போ நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ கண்டுபிடிக்க முடியாதா? என்ன விளையாடுறீங்களா? யாரால அப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, இப்போ என் மனசுல நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன், உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சேன்னு சொல்லியே, அது என்னது? போய் டான்ஸ் சும்மா. யாரு? என்னடா? எதுக்காக இவ்வளவு நாள் இப்படி போய் சொன்னேன்? என்ன டபாய்க்கிறதுக்கா? புருஷனை பிடியில வச்சுக்க 101 வழிகள் அப்படின்னு ஒரு புக்ல படிச்சேன். அதுல போட்டு இருந்தது, இப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா புருஷன் எப்பவும் மனைவி கிட்டயே இருப்பான், அவகிட்ட எதையும் மறைக்க மாட்டான், அன்பா இருப்பான் அப்படின்னு. அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சோ புஸ்தகத்துல படிச்சிருக்க 101 வழிகள். புஸ்தகத்துல படிச்சதெல்லாம் பண்ணாதான் நான் உன் பக்கத்துல இருப்பேனா? நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், வேலையை கூட விட்டுட்டு வீட்டிலே கிடக்க மாட்டேன். அருந்ததி, நீ ஏதோ விளையாட்டுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் சந்தோஷத்தை கெடுக்க கூடாதுன்னு தான் நான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சேன். ஏதோ ஒரு கட்டத்தில் 2 பேருமே உண்மையை சொல்லிக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் நீயும் நடிச்ச, நானும் நடிச்சேன். இப்போ 2 பேருமே உண்மையை சொல்லிக்கிட்டோம். ஐ எம் வெரி ஹாப்பி. சரி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? எதுக்கு சாப்பிடணும்? நீ சொன்னதுல என் மனசு வயிறு எல்லாமே நிறைஞ்சு போச்சு. அருந்ததி, இங்க வா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் படுத்துக்க, நான் 1 நிமிஷத்துல வரேன். இரு. என் பாக்கெட்ல என்ன இருக்கு பாரு.